மடை திறந்த வெள்ளமாய் திருக்குறளை ஒப்புவிக்கும் பெரியவர். வாழ்த்துக்கள் ஐயா. வணக்கம் மக்களே, இவர் தான் நம்ம திருக்குறள் ஐயா. திருக்குறள் புத்தகத்துல எப்படி கேட்டாலும் வந்துட்டு ஐயா பட்டு பட்டுன்னு சொல்லுவாரு. அவ்வளவு பிரமிப்பா இருக்கும். வணக்கம் ஐயா. வணக்கம். ரெடி ஐயா? ரெடி. அதிகாரம் 61. மடியின்மை. குடியென்னும் குன்றா விளக்கம் மடியென்னும் ஆசுரம் ஐத்துக்கெடு மடிய மடியா உலகல் குடியை குடியாக வேண்டுவர் மடிமடி கொண்டொழுகும் பேத பிறந்த குடிமடியும் தன்னினும் முந்து குடிமடிந்து குற்றம் பெருகும் மடிமடிந்து மாண்ட உயிற்றிலவருக்கு நெடுநீர் மறைவி மடிதீர் நாங்கும் கெடுநீரார் காமக்கலன் படியுடையார் பற்றமைந்தகன்னு மடியுடையார் மாம்பயனை இதழறிது இடிபுரிந்து எல்லுஞ்சொல் கேப்பார் மடிபுரிந்த மாண்ட உயிற்றிலவர் மடிமை குடிமகன் தங்கித்தன் உன்னார்க்கு அடிமை புகுத்திவிடும் குடியாண்மையுள் வந்த குற்றம் ஒருவன் மடியாண்மை மாற்றக்கெடும் மடியிலா மன்னவன் எய்தும் மடி அளந்தான் தா ஆயது எல்லாம் ஒருங்கு. கேட்டார் பிணிக்கும் தகை ஆய்வாய் கேளாரும் வேப்பம் மொழிவதாம் சொல் நானலம் என்ன நலவுடைமை அந்நல நயநலத்து உள்ளதும் வந்து சொல்லுக சொல்லை விரித்தோர் சொல்ல சொல்லை வெள்ளும் சொல்லின்மை அறிந்து துணை நலமாக்கம் தரும் வினைநலம் வேண்டி எல்லாம் தரும் வீர் எய்தி மாண்டார் வினைத்திற்பம் வேந்தன் ஊர் எய்தி உள்ளப்படும் உருவு கண்டு எல்லாமே வேண்டும் உருள் பெருந்தற்கு அச்சாணி அன்னார் உடைத்து தூங்குக தூங்கி சேர்வாழ தூங்கற்க தூங்காது செய்வினை வினப்பை என்று இரண்டின் எச்சம் இணையுங்கால் தீ எச்சம் போல தரும் முடிவும் இடையூறு முற்றியாங்க எய்தும் படுபயனும் பார்த்து செயல் வினையால் வினையாக்கி கோடல் அணைகவுள் யானையால் யானையா தட்டு அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் வேந்தவாம் பண்புடைமை தூதுரைப்பான் பண்பு அறிவுறு ஆராய்ந்த கல்வி மூன்றான் செறிவுடையான் செல்க வினைக்கு அகலாது அணுகா தீக்காய்வார் போல்க இகழ் வேந்தர் சேர்ந்தொழுகுவார் இளையர் என முறையர் என்று இகழர் என்ற ஒளியோடு ஒழுக்கப்படும் பழையம் என கருதி பண்பு அல்ல செய்யும் கருதமை கெடுதர கூறாமை நோக்கி குறிப்பறிவானி எஞ்ஞான்று மாறானீர் வயக்கேணி ஐயப்படாத கருத்து உணர்வானி தெய்வத்தோடு ஒப்பக்குழல் அடுத்தது காட்டும் பழங்கி போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் அவை அறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகை அறிந்ததுமேவர் ஒளியார் முன் ஒளியராதல் வலியார் முன் வான்சுதை வண்ணங்குழல். எப்படிப்பா நான் அடுத்து கேக்குறதுக்குள்ள இது வந்து அந்த ஆண்டையும் கொடுத்த வரப்பிரசாதமா இது புகழெல்லாம் என்ன சேர்ந்தது இல்ல எல்லாம் நீங்க புகழெல்லாம் அந்த வல்லுவனுக்கு தான் போய் சேரும். அவன் தான் அந்த ஆற்றலை கொடுத்துருக்காங்க. நானும் உங்களை மாதிரி தானே. குடி என்னும் குன்றா விளக்கம் மடி என்னும் ஆசூரம் ஐத்துக்கெடும் மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர் வினைக்கண் வினையுடையான் கேள்மை வேறாக நினைப்பான் நீங்குந்திரு தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை பேடிகை வாளாண்மை போல கெடும் முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும் பொறியின்மை யாருக்கும் பலி என்று அறிவென்று ஆழ்வினை இன்மை வெளியே இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் இன்பத்துள் இன்பம் விளையான் துன்பத்துள் துன்பம் உறுதலான் கருவியும் காலமும் செய்யும் அருவினையும் ஆண்டது அமைச்சு பிரித்தலும் பேணி கோளலும் பிரித்தார் பொறுத்தலும் அல்லது அமைச்சு பழுது என்னும் மந்திரியின் பக்கத்தில் போர் 70 கோடி வரும் முறைப்பட சூழ்ந்து முடிவிலவை செய்வார் தரப்பாடு இல்லாதவர் ஆக்கமும் கேடு அதனால் வருதலால் காத்தோம்பல் சொல்லின் கருசோர்வு. அதிகாரம் 21 தீவினையார் அஞ்சார் விளிமையார் அஞ்சுவர் தீவினை என்னும் செருக்கு தீவினையார் அஞ்சார் விளிமையார் அஞ்சுவர் தீவினை என்னும் செருக்கு தீயவதிய பயத்தலால் தீயவதீனும் அஞ்சப்படும் அறிவின் ஒளி எல்லாம் தலை என்பதிய செருவார்க்கும் செய்யா விடல் மருந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் அரஞ்சூழன் சூழ்ந்தவன் கேடு இளநன்று தீயவை செய்யற்க செய்யின் இளனாகும் மற்றும் பெயர்த்து தீப்பாளது அன்பர்கள் செய்யற்க நோய்பாள தன்னை அடல் வேண்டாதான் எனப்பகை உற்றார் உய்வர் வினப்பகை வீயாது வின்சென்றலும் தீயவை செய்தார் கெடுதல் நெல் தன்னை வீயாது அடிவுரைந்தட்டு தன்னைத்தான் காதலனாய் நினைத்தொன்றும் துன்னற்க தீவனைவால் அருங்கேடான் என்பது அறிக மருங்கோடி தீவனை செய்யான் எனின். எப்படிப்பா இதெல்லாம்? அதிகாரம் 55 செங்கோன்மை ஓர்ந்து கண்ணோடாது இறைபிரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழுங்குடி அந்தனர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல் குடிதளி கோலோச்சு மாநில மன்னன் அடிதளி நிற்கும் உலகு இயல்பொழி கோலோச்சு மன்னவன் ஆட்டா பெயலும் விளையிலும் தொக்கு வேளந்து வென்றி தருவது மன்னவன் கோலதுவும் கோடாது எனின் இறைகாக்கும் வையகம் எல்லாம் அவனை முறைகாக்கும் முட்டாச்சேன் என்பதைத்தான் ஓரா முறை செய்யா மன்னவன் தன்பதைத்தான் தானே கெடும் குடிபுறம் காத்தோம்பி குற்றம் கடிதல் வடு அந்த வேந்தன் தொழில் கொலையிற் கொடியாரே வேந்தொருத்தல் பைங்கூல் களை கட்டதனோடு நேர்.